நேர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் 8வது சீசன் டைட்டில் வின்னர் யார் தெரியுமா? 2வது இடத்தை பிடித்தது யார்? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இணையத்தை திறந்தாலே பிக் பாஸை பற்றி தாங்க பேசப்படுது. அதுவும் டன் கணக்கில் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. அதிலும் டைட்டிலை தட்டி தூக்கியது கூறப்படும் முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது. வழக்கமாக ஒரு சீசன் முடியும் போது போட்டியாளர்கள் தான் பாண்டவ மூவி படத்தை போல எமோஷ்னலாக கொண்டு செல்வாங்க. ஆனால் இந்த சீசனில் பிக் பாஸே எமோஷ்னல் ஆகிவிட்டார்னு கூறலாம். அந்தளவுக்கு இந்த சீசன் சிறப்பான சீசனாக மாறி இருக்கு. அதாவது போன பிக் பாஸ் 3வது சீசனை போலயே இந்த சீசனும் அமைந்திருக்குன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்நிலையில தான் இந்த சீசனின் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் கோப்பையோடு பரிசு தொகை மற்றும் சம்பளம் என மொத்தம் எவ்வளவு வீட்டுக்கு எடுத்து செல்ல போகின்றார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். அதோடு நேரடி போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் என இந்த சீசனில் மொத்தம் 24 போட்டியாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த 8வது சீசன் முதலாக தொகுத்து வழங்க கமிட் ஆனார் விஜய் சேதுபதி. முதல் சில வாரங்களிலே ஆட்டம் சுமாராக இருக்க வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் உள்ளே சென்ற பின்னர் ஒரு கொஞ்சம் சூடு பிடித்ததென்று கூறலாம். ஆட்டம் இறுதி வாரத்தை நெருங்க ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பு தொற்றி கொண்டிருந்துச்சு. மேலும் சில போட்டியாளர்கள் வெளியேறும் போது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து எமோஷனல் ஆகிவிட்டாங்க. அதிலும் குறிப்பாக மஞ்சரி, தீபக் வெளியேறும் போது மிகவும் வருத்தப்பட்டாங்க. மேலும் ஜாக்லின் பணப்பட்டி டாஸ்கில் தோல்வியை தழுவி வெளியேறிய போது அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் ஏராளம். அதாவது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்ற மாதிரி இந்த சீசனில் ரொம்ப வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் வச்சாங்க. அதில் முக்கியமான டாஸ்க் தான் இந்த பணப்பட்டி டாஸ்க். அதுலேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது மாதிரி இதுக்காக ரசிகர்கள் ஏராளமாக இந்த வாரம் குவிஞ்சிருக்காங்கன்னு கூறலாம். அந்த வகையில் 15 வாரங்கள் நாமினேஷன் செய்யப்பட்டு 15 வாரங்களுமே மக்களால் எவிக்ட் ஆகாமல் ஒரு 2 நொடியலால் அந்த போட்டியிலிருந்து எவிக்ட் ஆகி போனாங்க ஜாக்லின். அதனால் மன உளைச்சல் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. அதோடு இந்த சீசனில் தான் பணப்பட்டி டாஸ்கில் வித்தியாசமான முறை கையாளப்பட்டது. அதாவது வீட்டுக்கு வெளியே உள்ள பணப்பட்டியை குறிப்பிட்ட நேரத்துக்கு எடுக்கும் போட்டியாளர்கள் தொடர்ந்து போட்டியில் நீடிக்கலாம் என்பது தான் அந்த விதி. அதன்படி முத்துக்குமரன் 50,000, ராயன் 2 லட்சம், பவித்ரா 2 லட்சம், விஷால் 5 லட்சம் என மொத்தம் 9,50,000 ரூபாவை போட்டியாளர்கள் எடுத்துவிட்டனர். இதனால் டைட்டில் வின்னர் முத்துக்குமரனுக்கு மீதமுள்ள பரிசு தொகை ரூபாய் 40,50,000க்கான காசோலை வழங்கப்படவுள்ளது. மேலும் ஏற்கனவே முத்துக்குமரன் ரூபாய் 50,000 பணப்பட்டி டாஸ்கின் மூலம் எடுத்திருக்காரு. இதனையும் சேர்த்தால் அவரது மொத்த பரிசு தொகை ரூபாய் 41 லட்சங்கள். இது இல்லாமல் முத்துக்குமரனுக்கு பிக் பாஸில் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் 10,000. இதன் மூலம் மொத்தம் 106 நாளுக்கு அவரது சம்பளம் 10,60,000 ரூபாய். இதனையும் சேர்த்தால் பிக் பாஸ் டைட்டில் கோப்பையுடன் 51,60,000 ரூபாய் பணத்துடன் வீட்டுக்கு செல்லவுள்ளார். மேலும் ஏற்கனவே நடைபெற்ற A23 ரம்மி டாஸ்கில் இவர் ராயல் என்ஃபீல்டு பைக்கினை வென்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டைட்டில் பரிசு தொகை ராயல் என்ஃபீல்டு பைக் என முத்துக்குமரனுக்கு அடித்தது லக்குன்னு கூறலாம். அந்த அளவுக்கு அவர் கையில் பணத்தோடையும் ஒரு பைக்கோடையும் வீட்டை விட்டு போகிறார். ஆனாலுமே ரொம்ப எமோஷ்னலான, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச சீசனாக இந்த சீசன் இருந்துச்சு. அதுலேயும் ஜாக்லின் எவிக்ஷன் ரொம்பவே கலக்கத்தை தந்திருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது அந்த சீசன் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. எங்கே பார்த்தாலும் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், ஃபைனலிஸ்டாக வந்த முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய், விஷால், பவித்ரா மற்றும் ராயன். இதில் முத்துக்குமரன், சௌந்தர்யா இருவருக்கு ஒருவர் தான் டைட்டில் கிடைக்கும் என்று கூறியிருந்த நிலையில் முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சிருக்காரு. முதலிடத்தை முத்துக்குமரன் பிடித்த நிலையில் 2வது இடத்தை தான் யார் என்கின்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது விஜய், விஷால் தான் இந்த ரன்னரப் என்ற பட்டத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா தான் ரன்னரப்பாக வருவாங்க என்று கூறப்பட்ட நிலையில் அவர் 2வது ரன்னரப்பாக வந்திருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற காணொலி